வணக்கம் அன்பனேர்களே. இந்த பதிவுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவிலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு வந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை அடுத்த கட்ட இன்னும் நல்ல நல்ல தகவல்களை கொடுக்க வைக்கணும்னு அப்படின்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்குது. நல்லதே நடக்கும், இனியாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? இந்த பதிவு நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க. மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் சொந்த பந்தம், கணவன், மனைவி, குழந்தைங்க யார் மேஷ ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த பதிவு அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வகையில் கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த பணம் சார்ந்த பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, இதுதான் பெரும்பாலும் இவங்களுடைய லைஃப்பில் ப்ராப்ளமே. ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் உயர்ந்த எண்ணத்தை கொண்டவர்கள். நான் பல பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நல்லா லக்ஸரியான லைஃப் வாழணும்னு நினைப்பாங்க. செல்வ செழிப்போட நல்லா ஒரு பிரகாசமாக பிரைட்னஸாக தன்னுடைய லைஃப் இருக்கணும் அப்படின்னு ட்ரீம் கனவுகள் காணக்கூடிய நபர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரங்க. ஆனால் அந்த நினச்ச கனவை அடையிறாங்களான்னு கேட்டால் எல்லாரும் இல்லை. இதில் ஒரு சில நபர்கள் மட்டும்தான். பெரும்பாலான நபர்கள் கஷ்டத்தையும் சோகத்தையும் வறுமையும் ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தை தான் அவங்களுடைய லைஃப்பில் பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஒரு முக்கியமான வழிமுறை தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிக மிக பயனுள்ளதாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். மூலிகை சாம்பிராணி, கந்திருஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லா வீட்லேயுமே நம்மளுடைய சாம்பிராணி இப்போ வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். 9345397996 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 100% நேச்சுரல், எந்த கெமிக்கலுமே இல்லை. இது வந்து இயற்கையான முறையில் மூலிகைகளை காய வச்சு அரைச்சி தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதனால் பொடியாக தான் இருக்குது. மற்ற சாம்பிராணி எப்படி வீட்டில் ஒரு சாம்பிராணி யூஸ் பண்ணுவீங்க, ஒரு முறை நம்மளுடைய இந்த மூலிகை சாம்பிராணி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அப்படி தான் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ மேசராசிக்காரர்களுக்கான விஷயங்களை நம்ம சீக்கிரமாக தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? மேசராசிக்காரர்கள் என்னங்க வாழ்க்கை எப்படிங்க அப்படின்னு கேட்டால் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான். ஆரம்ப காலகட்டம் எங்களுடைய ட்ரீம் லைஃப் பயங்கரமாக இருக்கும். அப்படி வாழ போகிறோம், இப்படி வாழ போகிறோம், அதை பண்ணலாம், இதை பண்ணிடலாம் அப்படின்லாம் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு அதெல்லாம் எளிதாக கிடைக்க போகிறது இல்லை அப்படின்றத இந்நேரம் உணர்த்தியிருக்கும். ஆமாவா? மேசராசிக்காரங்க கேட்டுட்ருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள், ஆமாவா இல்லையான்றதை. ஆரம்பத்தில் ட்ரீம் லைஃப் இருந்திருக்கும் பிரம்மாண்டமாக. இப்படி நான் சொன்ன மாதிரி தான், இப்படி பண்ண போகிறோம், இப்படி வாழலாம், இப்படிலாம் இருப்போம், நம்ம லைஃப் வேறு லெவலில் போகும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினச்ச மாதிரிலாம் நடந்துராது அப்படின்றத இந்த காலம் இந்நேரம் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும். அப்போ இன்னும் நம்மகிட்ட மாற்றங்கள் தேவை, முயற்சிகள் தேவை, பயிற்சிகள் தேவைன்றதை இந்நேரம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை துரோகம், ஏமாற்றத்தையும் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே தான் உங்களை நீங்கள் நினச்ச அந்த ட்ரீம் லைஃப்பை அடைய விடாமல் இன்னை வரைக்கும் தாமதத்தையும் தடங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. சரியான அமைப்புகளும் சரியான சிந்தனைகளும் இருந்த நபர்கள் மேசராசிக்காரர்கள் உச்சத்தில் இருப்பாங்க இந்நேரம். எல்லா விதமான அமைப்புகளும் அவங்களுக்கு பெரும்பாலும் கைகூடி வர்றதுக்கான அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பெரும்பாலான 95% பெரும்பாலும் அவங்க வாழ்க்கைக்கான போராட்டத்தை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ரீதியாக போராட்டம் இருக்கும். இப்போ பண ரீதியாக ப்ராப்ளம் இல்லைன்றவங்க கூட, செல்வ செழிப்பாக இருக்கிறவங்க கூட உடல் ரீதியாக மனல் ரீதியாகவும் ஏதோ ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மனிதனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறைகளோ இல்லை ஒரு தேடலோ இருந்துட்டு தான் இருக்குது எல்லார் லைஃப்லையுமே. அப்போ அதை நம்ம எப்போ சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அன்றைக்கி அடுத்த கட்டம் வருவோம். மேசராசிக்காரனுக்கு என்னங்க பிரச்சனை? பணம் தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். பணத்தை கொடுத்து இங்கே வாங்க முடியாத பல விஷயங்கள் இந்த உலகத்துலேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் பணம் தான் பெரும்பாலும் நம்ம லைஃப்பில் ப்ராப்ளத்துக்கு காரணமாக இருக்குன்றதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம நல்லா வாழ்கிறோம், நல்லபடியாக இருக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், செல்வ செழிப்போடு வாங்கணும், இந்த ஆசை யாருக்கு இல்லை? உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குங்க. அதுதான் மனிதன். அந்த அடிப்படை ஆசைகளாவது கண்டிப்பாக மனிதனுக்கு இருக்கணும். பேராசை தான் இருக்கக்கூடாது ஒழிய ஆசைகள் இருக்கலாம். அந்த ஆசைகளை கையில் பிடிக்க அதற்கான வழிமுறைகளையும் கடின உழைப்பையும் கரெக்டாக நம்ம மேற்கொள்ளணும். அவ்வளோதான். நம்ம ஆசைப்படாமல் இருக்க கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு. இதில் நம்ம நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? செல்வ செழிப்போடு வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? நம்மளால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாதவாறு நம்மளுடைய முயற்சியை வச்சு நல்ல வழியில் முன்னேறி வரதில் எந்த தப்பும் இல்லை. அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் இன்னை வரைக்கும் வாட்டி வச்சுட்ருக்கு.
வரவு அதிகரிக்கும் போது செலவு தாறுமாறா நீங்கள் கூட சில நேரத்தில் பண்ணிடுறீங்க அப்படி செலவு. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? மேசராசிக்காரங்க கையில் பணம் இருக்கிறப்ப நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கண்ணை மூடிட்டு செலவு பண்ணிடுறீங்க. சேமிப்பு முதல் விஷயம். பண வரவில் குறை இருக்கக்கூடாது, தடுமாறக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா மேசராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் சேமிப்புன்ற விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். சரிங்களா? ₹1 சரி, அது ₹1,00,000 மாதிரி நீங்கள் பார்த்து செலவு பண்ணுற பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே பண ரீதியான எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ண மாட்டீங்க, இது ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? செலவுகளை செய்யும் முன் அவசியமானு யோசித்து திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல் வாரத்தில் வெள்ளிக்கிழமை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு அருகு வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு அருகு சாத்தி ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேசராசிக்காரங்க பண ரீதியாக எந்த ப்ராப்ளத்தையுமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளாதார ரீதியாக நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு அருகு சாத்தி ஆராதனை பண்ணுறது, மனதார வழிபடுறது, ஆராதிக்கிறது நல்லது. அன்றைய தினம் உங்கள் வரவை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான முயற்சிகளை எடுங்க. வெள்ளிக்கிழமையாக பார்த்து விநாயகருக்கு அருகு சாத்தி மனதார வழிபட்டுட்டு அன்னைக்கு அந்த முயற்சிகளை எடுங்க. தினமும் குறைஞ்சது 3 முறையாவது கணபதி காயத்ரியை நீங்கள் சொல்லணும். கணபதி காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 முறையாவது உச்சரிப்பது நல்லது. உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம், பர்ஸு, இந்த மாதிரி இடத்துல கற்பக கணபதி படத்தை கண்டிப்பாக வச்சுக்கணும், அவசியம் வச்சுக்கணும். அது மேச ராசிக்காரர்களுக்கு பண வரவை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். முக்கியமாக இந்த தண்ணி மாதிரி செலவாகுதுங்க, காசு கையிலேயே நிற்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பணம் இனி எப்படி சேருதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதற்கான அந்த வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை, இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது எப்படி, அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றங்களும் தான். அந்த வாய்ப்புகளும் மாற்றங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு அருகு சாத்தி உங்களுடைய முயற்சிகளை அன்றைய நாளில் தான் நீங்கள் துவங்கணும். அதே போல் கற்பக கணபதி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறையாவது நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கற்பக கணபதி கணபதி காயத்ரி 3 மணி நேரம் நீங்கள் 3 வாட்டியாவது ஒரு நாளைக்கு சொல்லணும். கற்பக கணபதி படத்தை கண்டிப்பாக பணம் வைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். கணபதி அருளால் பணம் அதிகமாக சேர்வதற்கான அமைப்புகளும் யோகங்களும் உருவாகும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. மேஷராசிக்காரங்க நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல நிலைமை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி பிரகாசமாக வாழக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கையில் பிடிச்சிருக்கீங்க. ஆனால் அதற்கான போராட்டம் தான் உங்களுடைய லைஃபாக இருக்குது. நினச்சது முழுமையாக கிடைக்காத ஒரு மாற்றம். அந்த போராட்டத்தை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன இந்த வழிமுறைகளை மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். நல்ல முன்னேற்றத்திற்கான பாதைகளை முடிஞ்சளவுக்கு உங்களுடைய சுயஜாதத்தோடு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது, எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல அதற்கான வழிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஆகவே இந்த பதிவை மேசராசிக்காரங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சொல்லக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய பட்சத்தில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? திரும்ப சொல்லிடுறேன், இந்த மூலிகை சாம்பிராணி, கந்திர்ச்சி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் திரும்ப அதான் சொல்கிறேன், மன்னிச்சிருங்க. அடுத்த சில மாதங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் கொடுத்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான காலமாக தான் இது இருக்குது. அவங்களுக்கு பார்த்து முடிச்சுட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பார்க்குற மாதிரி வரும். அதனால் கண்டிப்பாக பொறுமை தேவை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா?
நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.